ரோஷன், நான் கவர்மெண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து பெலாரஸில் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஜேர்னி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மதுரையிலேருந்து நியூ டெல்லி, தென் நியூ டெல்லியிலேருந்து பெலாரஸ் மிங்ஸுக்கு வந்தோம். மதுரையிலேருந்து நியூ டெல்லி எப்படி வந்தோம்னா, அங்கேருந்து ராஜீவ் மேமோட பிரதர் மூலமாக வந்து நான் வந்து அவங்க இது மூலமாக நான் வந்து நியூ டெல்லி வந்தேன். நியூ டெல்லியிலேருந்து எனக்கு வந்து மெடிக்கோ அப்ராட் கன்சல்டன்சி மூலமாக வித் ஹெல்ப் ஆஃப் ராஜாராம் சார் அண்ட் பிரியா மேம் அண்ட் குமார் சார் அவங்க ஹெல்ப் மூலமாக நான் மிங்ஸுக்கு வந்தேன். மிங்ஸ்லேருந்து நாங்கள் வந்து கோமலுக்கு போனோம். மிங்ஸ்லேயே நாங்கள் வந்து சிம் கார்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க, ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க வித் ஹெல்ப் ஆஃப் சீனியர்ஸ். மிங்ஸ்லேருந்து அது கோமலுக்கு வந்து த்ரூ வேன் போனோம். அப்போ கூட வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 9:30-10 மணி போல் தான் வந்தோம் ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு 3 days வந்து தொடர்ந்து சீனியர்ஸ் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் ஜாக்கெட்ஸ் மற்றும் சூப்பர் மார்க்கெட் விசிட் பண்ணோம். அப்புறம் வந்து இங்கே வந்து செல்ஃப் குக்கிங் தான். ஸோ வந்து நமக்கு தேவையான ஜாமா ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறம் இங்கே ஹாஸ்டலை பற்றி சொல்லணும்னா, ஹாஸ்டலில் வந்து வார்டன்ஸாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். காலையில் 5 o'clock ஓப்பன் ஆகும் ஹாஸ்டல். அதுக்கப்புறம் till 11 o'clock இட் வில் பி ஓப்பன். ஆஃப்டர் தட் யூ கேனாட் என்டர் தி ஹாஸ்டல். சீனியர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரும் பயப்படாமல் வரலாம். சீனியர்ஸோட ஹெல்ப்பால் தான் நான் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து சீனியர்ஸ் பார்த்துக்குவாங்க. கூடவே நம்ம கன்சல்டன்சிலேருந்தும் பார்த்துக்குவாங்க. இப்போ எந்த பிரச்சனைனாலுமே நம்ம வந்து பேரண்ட்ஸ்டே சொல்லிக்கலாம், கன்சல்டன்சிட்டே சொல்லிக்கலாம், சீனியர்ஸ்டே சொல்லிக்கலாம். ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து காலேஜுக்கு வந்து வித் ஹெல்ப் ஆஃப் சீனியர்ஸ் தான் நாங்கள் போனோம் த்ரூ பஸ்ஸு. அங்கேருந்து ஃபஸ்ட் டே வந்து எங்களுக்கு வந்து அனாட்டமி கிளாஸ் வர வந்து சீனியர்ஸும் அப்புறம் வந்து கன்சல்டன்சி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ் கொடுத்துருவாங்க. அந்த போர்டிங் பாஸை ஷோ பண்ணால் தான் ஹாஸ்டலுக்குள்ளேயே வர முடியும். அதுக்கப்புறம் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கும் செப்பரேட்டான ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்துக்கலாம். ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் வாஷ்ரூம் இருக்கும். வேற நம்ம செல்ஃப் குக்கிங் தான் பண்ணிக்கணும். ஐ am studying my first year in Government State Medical University, Belarus. So we started our journey from Madurai to New Delhi and with the help of Medico Abroad. Both of the representatives came with us through up to Minsk, and after that we went to hostel. From Minsk to Gomal we went through van. They buy SIM card for us and they provided snacks everything to us. From Minsk to Gomal we come by van. We came to hostel at 9:30 or 10 o'clock. To the rooms, they allotted a room for us. In a room there will be 2 members for a room. We should self cook ourselves. For first 3 days seniors provided food for us, and we should buy our things in supermarkets, spices and everything. Then we buy jacket. Seniors helped us to. The classes are in English medium. Our first class is anatomy, and the teachers are good and they speak English very fluently. Seniors will guide us up to till you understand what you have to do. Belarus is best choice destination for MBBS studies. Welcome to Gomal State Medical University for MBBS. 4.8 years course, full English medium. MCI NMC approved. European degree and career. Official representative Medico Abroad Consultants. Medico Abroad 9959114545.